என்னடா இது? மம்மி பிரியாணி செஞ்சு வச்சிருக்குது. ஆனா என் மூக்குக்கு மட்டும் வாசமே வர மாட்டேங்குது. என் மூக்கு ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்குமா? மெக்கானிக் கிட்ட காட்டணும். மம்மி சாப்பிடவா ப்ளீஸ்? இருக்கே நான் 1 2 3 சொல்லி கை நீட்டினாதான் நீ சாப்பிடணும். சரி சொல்லி தொலை. 1 2 3 மம்மி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. டேடி அடிக்கடி உன்னை தருமபுரி பைத்தியக்காரன்னு சொல்லுவோம்ல, அது கரெக்ட் தான். ஐயோ, ஐயோ, அம், என்ன புளிப்பா இருக்குது? மம்மி புளிசோரா? ஆடி பாவி மம்மி, புளிசோர வச்சா இவ்வளோ நேரம் ஒரு சிங்கத்தை கண்ட்ரோல் பண்ணி கம்முன்னு உட்கார வச்சிருந்தா புளிசோறு என்ன பண்ணி தொலைகிறது? இதை விட்டாலும் இந்த பொம்பளை கொடுக்காரு, இதுவே எடுத்து தின்னுடும். இதுல வாசம் வரலன்னு என் மூக்க வேற சந்தேகப்பட்டுட்டேன். என் பங்காளி பண்ணி கூட்டி வா, எனக்கு தெரிஞ்ச அந்த லவுடு எனக்கு கழுவி கழுவி ஊத்துவான். இல்ல மம்மி, நல்லாதான் இருக்கு, கொடுங்க பரவாயில்ல, நான் சாப்பிடுறேன். ஐயோ, நான் பேசுறது மம்மி கேட்டுச்சு பிள்ளையா, இதுக்குள்ள கொடுக்காத புரியும் தின்றுருக்கேன். மம்மி ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ, குடு மம்மி. இல்ல கொடுங்க பரவாயில்ல, நான் சாப்பிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, தின்றுமா என்னன்னு தெரியலையே, குறைக்கு போறத பார்த்தா அந்த பொம்பளையே தின்றுமே. யோ நைனா, குடியா, நான் சாப்பிடுயா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, குடியா. என்னது சூடாகுதா? யோ பரவாயில்ல, சூடாதெல்லாம் சாப்பிடுவியா, நல்லா நெருப்பிய முழுங்குவியா. ஐயோ, இந்த ஆள் கையில வர தட்டு போயிடுச்சு, அவனே தின்றுவானே. வடநாட்டு வான்கோழி வாயன். நைனா கூடு நைனா, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நல்லா நெருப்பிய முழுங்கிடுவேன் நைனா. உங்களுக்கு தெரியாதா, தீனால் சுத்தப்பன் உள்ளாரும் மாறாதே, நாவினால் நக்கி சாப்பிட்டால் சரியா போயிடும் சொல்லுவாங்கல்ல, கூடு நைனா.